மூவி வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா கிட்ஸுக்கெல்லாம் லீவ் இருக்க டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். புலிக்குட்டி ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. மூவி ஃபுல்லாவே செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ஏதாவது கொஞ்சம் ஃபன் இருக்கும்னு நினைச்சு போனேன். காமெடிலாம் இல்ல, ரொம்ப இன்னசென்ட்டா பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் இதுல. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சென்டிமெண்டா பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஃபீலிங்ஸாவே இருந்துச்சு சில இடத்துலலாம். ஆனால் நல்லா இருந்தது, எங்கேயுமே வந்து போர் அடிக்காம மூவி ஃபுல்லாமே அப்படி சூப்பரா போச்சு. செம்மையா இருந்துச்சு அண்ணா. மூவி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பார்த்துருக்கேன், ஆனால் இதெல்லாம் பார்த்தேன், போஸ்டர்லாம் பார்த்தேன், அதை வச்சு தான் வந்தேன். எனக்கு ஐடியாவே இல்லை. பட் வந்து இங்கே வந்து திடீர்னு கூப்பிட்டு வந்தோமா, செம்மையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஹீரோ பாக்குறது அவரோட ஆக்டிங் நல்லா காட்டியிருந்தாரு. அவரு எப்பவுமே நல்லா தான் பண்ணுவாரு, நம்ம குக் வித் கோமாளிலே பார்த்துருப்போம், நல்லா ஃபன்னா பண்ணுவாரு. இதுல செம்மையா பண்ணியிருந்தாரு. அவர் எமோஷனல் ஆயிடுச்சு, லாஸ்ட் சீன்லாம் கிளைமேக்ஸ்லாம் வந்து எமோஷனல் ஆயிடுச்சு. நெகட்டிவ் என்ன சொல்றது எனக்கு தெரியல. பாசிட்டிவ் வந்து எல்லாமே பாசிட்டிவ் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து சிலது நெகட்டிவ் என்ன சொல்லுவேன்னா, சில டைம் சில இது வந்து டப் ஆகல, கொஞ்சம் இது ஆயிடுந்தது. மீதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் வந்து லாஸ்ட் சீன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, அழுகு வர மாதிரி ஆயிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு மூவி. ஃபேமிலி, அனிமல்ஸ் லவ்வர்ஸ், அது குழந்தைங்கலாம் வந்தா நல்லா பார்ப்பாங்க. புலி புலி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, நல்லா இருந்துச்சு. செம்மையா இருக்கானா. எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஒரிஜினல் புலியா இருக்காது நான் ஒரு மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அது ஒரிஜினல் புலின்னு தெரிஞ்சது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோட மூவி இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேனே சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம வந்து இப்போ குக் வித் கோமாளி அண்ணா புகழா பார்க்கணும்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்படி இப்படி வந்து பார்க்கவும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவர் நடிச்ச அந்த கேரக்டர் ரோலா இருக்கட்டும், அதில் அந்த சின்ன பையனா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மூவி ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்டோட வந்தது, நல்லா ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, சூப்பரா. காமெடி, அவர் பண்ண ஆக்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு, நல்லா ஃபீல் குட்டா இருக்கு. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், சூப்பரான மூவி. சென்டிமெண்ட்லாம் நல்லாவே அழுதுட்டேன் ஆக்சுவலா நாங்க இருக்கும் போது. அந்த புலியோட அந்த லாஸ்ட்டுக்கு அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மஸ்ட் வாட்ச், வந்து ஒரு தடவை வச்சு விசிட் பண்ணி பாருங்க, சூப்பர் மூவி. கிட்ஸுக்கு மோஸ்டா பிடிக்கும், அந்த பெட்ஸ் லவர்ஸ்க்குலாம் இன்னும் ரொம்பவே பிடிக்கும். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், வந்து பாருங்க. ஃபீல் குட்டோட ரொம்ப கனெக்ஷனோட இருக்கும். ஏதாச்சும் ஒரு கேட்ஸ், ஏதாச்சும் டாக்ஸ் நீங்க வந்து வளர்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா அதோட கனெக்ஷனோட இன்னும் சூப்பரா இருக்கும் மூவி. படம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து ரெடி கண்டிப்பா பார்க்கலாம். நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா வந்தேன். வந்து போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 hours டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன இன்டர்வல் இருந்துச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, அப்படிதான் இருந்துச்சு. அது தனியா, அது ஃபர்ஸ்ட் டைம் படம், அப்பெல்லாம் தெரியவே இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கு. தனியா காமெடி சென்டிமெண்ட் இல்லாம ஃபுல்லா ஓவராலா நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ், மொத்தமா எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்னு கேட்டா எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாசிட்டிவ்னு பார்த்தா நம்ம பெட்ஸ் எப்படி வளர்க்குறோம் அதை இது பண்ணாம இருக்கதான். படம் வந்து சூப்பராக இருந்தது. நிஜமாவே புகழ் சாரோட ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருந்தது. அப்புறம் காமெடி, அப்புறம் சைட் கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக்லாம் கூட நல்லா இருந்தது. ஒரிஜினலான புலி வச்சு பண்ணியிருந்தாங்க, நல்லா காமெடியாகவும் இருக்குது, நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அப்புறம் சின்ன பசங்க நல்லா பிடிச்ச மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் நிஜமாவே சூப்பராக இருந்தது. நான் வந்து ஜூ கீப்பர் ஒரு வேளை கொஞ்சம் லோ பட்ஜெட் படம் கொஞ்சம் நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட்லாம் வந்து நான் நிஜமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே நல்லா படம் சூப்பராக இருந்தது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவர் வந்து நல்லா காமெடி மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நல்லா ஹீரோயிசம் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலி சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மெயினாக இந்த ஒர்க்கர்ஸ், அந்த ஜூ கீப்பர்ஸ், அவங்களுக்காகவும் இந்த படம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி காமெடி ஆக்டரா பார்த்துட்டு புகழ ஹீரோவா பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. தேங்க்யூ.
கிட்ஸுக்கு பிடிக்கும், ஃபேமிலியோட கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். இப்ப வீக்கெண்ட்ல தானே வந்து பார்க்க முடியும். பாசிட்டிவ் அப்படின்றது வந்து புகழ் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை, ஏன்னா மூவி ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. சிங்கம்புலி சாரும் வந்துட்டு மகாராஜாக்கு அப்புறம் இப்ப இதுல பாக்குறோம் நாங்க. ஸோ அவருதும் நல்லா இருந்துச்சு கேரக்டர். அந்த புளிய வச்ச மேட்ரு தான், ஆனா அதுல ரொம்ப ஹாப்பியா இருந்த சீன்ஸ் வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து புளிய வளர்க்க கூடாது, பட் ஆனா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஃபைனலா வந்து அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது.